இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து நல்லக்கண்ணுவின் உடல் சென்னையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமான பாலன் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அஞ்சலி செலுத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், நல்லக்கண்ணு மறைவு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வருத்தப்படக்கூடிய செய்தி என்று தெரிவித்தார். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கும் அரசியலில் ஈடுபடுவோருக்கும் ஒரு பாடமாக வாழ்ந்தவர் தோழர் நல்லக்கண்ணு என்று கூறினார். பொது வாழ்க்கையில அவர்கள் வரக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில்